நாமக்கல் மாவட்டத்தில் பொங்கலுக்காக ரேஷனில் வழங்கப்படும் கரும்புகளை கொள்முதல் செய்ய லஞ்சம் கேட்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, விவசாயிகள் வைக்கும் குற்றச்சாட்டுகள் என்ன, முழு விவரங்கள்? சுபா வணக்கம். அதாவது ஆண்டுதோறும் நியாய விலைக்கடைகளுக்கு தமிழக அரசின் சார்பில் அந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமாக பொங்கல் கரும்பு வழங்குவது வழக்கம். இந்த நிலையில இந்த ஆண்டும் தமிழக அரசின் சார்பில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி நியாய விலைக்கடை குடும்ப அட்டைதாரர்களுக்கு அந்த பொங்கல் கரும்பு என்பது வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த பொங்கல் கரும்புகளை கொள்முதல் செய்வது அரசினுடைய ஒரு கடமையாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள சமயசங்கிலி மற்றும் கலியனூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் இந்த விவசாயிகள் தங்களுடைய விளை நிலங்களில் பொங்கல் கருப்பு கரும்புகளை சாகுபடி செய்திருக்கின்றனர். தொடர்ந்து அவர்களுடைய கரும்புகளை நியாய விலைக்கடைகளுக்கு விற்பனை செய்து வழக்கம். இந்த ஆண்டினை பொறுத்தவரை அந்த சமயசங்கிலி பகுதியில் சுமார் 50 ஏக்கருக்கு மேற்பட்ட விளை நிலங்களில் அந்த கருப்பு கரும்பு என்பது பயிரிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அரசின் சார்பில் அந்த கொள்முதல் செய்யக்கூடிய அந்த கருப்பு கரும்புகளை கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் மூலம் அந்த கரும்பு கொள்முதல் செய்வது வழக்கம். இந்த ஆண்டினை பொறுத்தவரை திருச்செங்கோடு கூட்டுறவு சார் பதிவாளர் எழில் என்பவர் தலைமையில் தான் இந்த சமயசங்கிலி பகுதியில் அந்த கருப்பு கரும்பு கொள்முதல் செய்து வருகின்றனர். குறிப்பாக அந்த சார் பதிவாளர் எழில் என்பவர் அந்த சமயசங்கிலி பகுதிகளுக்கு சென்று நாங்க கரும்புகளை எடுத்துக்கொள்கிறோம், நியாய விலை கடைக்கு உங்க தோட்டத்தில் இருக்கிற கரும்பு நாங்க கொள்முதல் செய்யறோம், ஆனா நீங்க எனக்கு லஞ்சமாக பணத்தை கொடுக்க வேண்டும், இல்லைன்னா நான் அரசு அதிகாரியை கூட்டிட்டு உங்க கரும்பு கட்டை காட்ட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை விவசாயிகிட்ட வச்சிருக்கிறாரு. தொடர்ந்து ஏதாவது போய் பேசினா எங்கள் ஆட்டு கரும்பாட்டி கிடைக்கும் பிடிங்கி போட சொல்லி இந்த பயந்து போனது பிடிங்கி போட சொல்லி நான் கட்சிக்காரன் எம்பட கரும்பு எடுக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்டான். 3 நாளாக கழிச்சு தான் அந்த கரும்பு எடுத்து காஞ்சி வைத்து எடுத்தாங்க. காரணம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அப்புறம் மறுபடியும் நம்ம கேட்டால் யாருமே கேட்க மாட்டாங்க. அடுத்ததில் யாருமே கேட்க மாட்டாங்க. எலிசாரை போய் பார்த்துக்கினே தான் சொல்லுவாங்க எல்லாமே. இவர் தான் ரேஷன் கடைக்கு எல்லா கடைக்கும் ஆள் அனுப்புறது. பேர் என்னன்னா எழில். எழில். எழில் கேள்வி கேட்டால் கரும்பு எடுக்க மாட்டார். எடுக்க மாட்டார். நம்மளை ஒதுக்கிட்டு போயிடுவார்.